கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சியானுக்கு கொடுக்குறேன். மிஸ்ஸஸ் கலைவாணி காளி கொடுக்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். படம் பிடிச்சிருந்ததா? காளி கலை பிடிச்சிருந்ததா? கலையதான் பிடிச்சிருச்சா? யார் அவங்க ஃப்ரீயா ஒரு டிக்கெட் கொடுங்க. எல்லாரும் எங்க படத்துக்காக இங்க வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கோயம்புத்தூர்ல தான் படிச்சேன், கோயம்புத்தூர்ல தான் வளர்ந்தேன். திருப்பி இங்க வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much for the support. எல்லாரும் சியானுக்கு ஒரு ஓ போட்டுருங்கப்பா. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா பின்னாடி பார்ப்பாங்க. தேங்க்யூ. 2 பேருமே வா. இவரு பாவம் கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணி ப்ரொடியூசர் இதயத்தில் இருக்காரு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சதீஷ் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். சூப்பர் தியேட்டர். ரொம்ப நல்ல. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே லிசன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா படமும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க, எல்லா படமும் இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணுவாங்க. இந்த படம் இதுவும் அந்த வரிசையில் தான் இருக்கு. ஆனால் அருண் சித்தா பண்ணிட்டு, சேதுபதி பண்ணிட்டு, அதெல்லாம் கலப்படம் பண்ணிட்டு, எனக்கு என் ரசிகர்களுக்காக ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு யோசிச்சு, ரூம் போட்டு யோசிச்சு, மீண்டும் ரூம் போட்டு யோசிச்சு, அப்புறம் லொகேஷன்ல யோசிச்சு, இந்த கிளைமேக்ஸே வந்து நாங்கள் படம் முடிக்கிற வரைக்கும் யோசிச்சு எப்படி இருந்துச்சு கிளைமேக்ஸ்? சூப்பர். அடுத்த தடவை கோயம்புத்தூர் வச்சு ஒரு பாட்டு பண்ணிடலாம், சரியா? உங்களுக்கு எந்த காட்சியெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? எல்லா காட்சியுமா? இந்த காட்சி பிடிச்சிருச்சா? இந்த காட்சி சூப்பரா இருந்துச்சா? அப்புறம் இந்த காட்சி, அந்த காட்சி எந்த காட்சியில வந்து ஒரே ஷாட்ல போச்சுன்னு தெரிஞ்சதா உங்களுக்கு? 16 நிமிஷத்துக்கு ஒரு காட்சி போச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, எந்த காட்சி? சந்தையிலையா? அவர் சந்தைன்றாரு. ஓகே, நீங்க வேற இல்ல வேற என்ன கட்டி போடுறாங்கல்ல, அப்ப ஒருத்தர் உள்ள வராருல்ல, அவர் உள்ள வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பேசி கேமரா மேல போய் அந்த ஜன்னல்லாம் காமிச்சு, அங்க நெருப்பு வெடி, அப்புறம் அந்த செவுறு ஆடம் எல்லாம் விழும், வண்டி கேப்சைஸ் ஆகும், அப்புறம் நாங்க வெளியில போய் எங்களை சுடுவாங்க, அப்புறம் அந்த பாம்பெல்லாம் தூக்கி பெட்ரோல் பாம்பெல்லாம் போடுவாங்க, அப்புறம் நாங்க ஓடுவோம், அங்க சண்டை நடக்கும், அதுக்குள்ள எஸ். ஜே. சூர்யா சண்டை போட்டு அங்க வந்து அவருக்கு அடிப்படும். அதெல்லாம் முடிஞ்சு நான் ஜீப்ல ஏறி போறேன் இல்லைங்களா, ஒரு முக்கியமான ஒரு ஷாட் சொன்னீங்களே, நீங்க சொன்னீங்களா, அது வரைக்கும் ஒரு ஷாட் நிறைய பேருக்கு அது தெரியாது, அவ்வளவு அழகா எடுத்திருக்காரு. அதுதான் நீங்க வந்து சிங்கிள் ஷாட் எடுக்கலாம், ஆனா தெரிஞ்சிடும் ஒரு 2 என்னடா கேமரா மூவே ஆகல, இது ஒரே ஷாட். ஆனா இன்னொரு விஷயம், இந்த படத்துல எத்தனை சிங்கிள் ஷாட் இருந்துச்சு? அந்த நீங்க சொன்னதுதான், சந்தைக்கு போறதும் ஒரு சிங்கிள் ஷாட் தான், எல்லா எஸ். ஜே. சூர்யா பேசுற ஒரு சிங்கிள் ஷாட் தான், எல்லா சீன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு ஷாட்ல எடுத்தாரு. பட் என்னன்னா, என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணார் ரமேஷ், அவன் என்ன சொன்னா, நிறைய பேருக்கு படம் பார்த்துட்டு ரொம்ப பேசணும், இப்ப பேசல. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, டான்ஸ் ஆட பரவாயில்ல ஏமா, திலீப் தான் ஃபோன் பண்ணி சொன்னாப்ல, அவனுக்கு இன்னொரு பேர் ரமேஷ் ஆரமான். அவன் சொன்னா 2 வெரைட்டி, ஒருத்தவங்க வந்து படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, இன்னொரு வெரைட்டிஸ் யோசிக்க வச்சாரு. சின்ன சின்ன விஷயம், யார் திலீப், எங்கன்னு வந்து அவனுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு, அப்புறம் அந்த பாம் எங்கிட்டு வந்துச்சு, ஒரு மாதிரி அது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாரு. இது வந்து படம் முடிச்சுட்டு போட போற உங்களுக்கு தோணுதா, ஏதோ இதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கும், செகண்ட் பார்ட்ல இருக்கும், ஏதாவது இது இருக்கும். ஆக்சுவலி எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, உங்க தலைப்புல இருக்கும், நீ யோசினா தெரிஞ்சிடும். ஆனா அது அவ்வளவு சிறப்பா செஞ்சீங்க வச்சுட்டா. அண்ட் தேங்க்யூ. எல்லா இடத்துலயும் people have been loving it. அதனால தான் நான் விழுந்தேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். I love you. அதே கிட்ட வந்திருக்கலாம். எஸ், என்ன கடா? கண்ணு பட போகுதையா யான் கவுண்டரு. ஓகே, கேள்வி ஏதாவது கேள்வி? நான் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்பா. அது கௌதம் ஒரு நிமிஷம். ஹலோ கௌதம், எல்லாம் ஏதோ கேள்வி கேட்குறாங்க, திருவண்ணாமலை எப்போ வரும்? ஸ்பீக்கர்ல போட்டிருக்க ஒரு நிமிஷம்.
சத்தமா சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட் எப்போவா? இழுப்பு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வருங்க, அது வரும் அப்ப பாருங்க. வெங்கட் என்னாச்சுன்னு பார்க்கணும்னா மூணாவது பார்ட் வரும், அப்ப பார்க்கலாம். என்ன தெரியுமா நல்ல விஷயம், எல்லாம் படம் பண்ணிட்டு படம் சூப்பர்னுவாங்க, ஆனா படம் பண்ணிட்டு அடுத்த பார்ட் எப்போ வரும்னு கேக்குறீங்களா? அங்கதான். தேங்க்யூ. அது வந்து நீங்க வேற ஏதாவது கேள்வி? வேஷ்டி கேட்கல கண்ணா, அதே கெட்டப்ல வந்திருக்கலாம். அப்படியா? எங்க லவ் ஃபெயிலியர் காடி எடுத்துட்டேன். அப்புறம் வேஷ்டியில வந்திருக்கலாம், நிறைய வேஷ்டியில தான் சுத்தினேன். அப்புறம் நினைச்சேன் சரி இப்ப வேஷ்டி கட்டி விழுந்திருந்தா என்ன இருக்கு, புரிஞ்சுதா? முன்னாடி எனக்கு தெரிஞ்சிச்சு வேண்டாம் பிரச்சனை. இங்க இருந்து இறங்கும்போது மேடை அடிச்சு சரி முடிஞ்சிச்சு, பரவாயில்ல வேண்டாம் பெரியவரை போட்டுருவாங்க. 2 பெரியவரும் போட்டாங்க. பெரியவர் ஆமா வேண்டாம், நான் சின்னவராக இருந்துக்கிறேன். வேற அடுத்த கேள்விக்கண்ணா? நான் தான் அதுக்கு முன்னாடி டைரக்டர், ஏன்னா எல்லாரையும் கொடுமைப்படுத்தினாரு. நைட் நான் என்ன சொன்னேன், என்ன பாட்டு கூட பாடுறேன், பட் இப்ப பேசுறேன் சும்மா சொல்றேன். அவர் என்ன நான் சொன்னேன், அங்கெல்லாம் வந்து என்ன படுத்திட்டாங்க, ட்ரெஸ்ஸே கொடுக்கல, ஆமே கிடையாது. நல்ல ஒரு படம் பண்ணலாம், அப்படியே பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறது, ஃபுல் சாங்ஸ் லவ் சாங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஆமா எல்லாம் ரெமோ ஸ்டைல ஒவ்வொரு நாட்டுக்கு போய் பண்ணலாம் எல்லாம் சொல்லி பேசியாச்சு. ரிலாக்ஸா இருக்கும், கஷ்டப்படக்கூடாது, மேக்கப் பண்ணக்கூடாது, அழுக்காகக்கூடாது எல்லாம். பாத்தீங்களா அதுல வந்து ஆனா ரொம்ப நல்ல ஒரு ட்ரெஸ் கொடுக்காம கல்யாணத்துக்குன்னு ஒரு மாத்தி கொடுத்தாரு. அதே ட்ரெஸ் போட்டு நீ கல்யாணம் பண்ண சொல்லி தான் காலி கிழிச்சிருக்கும். 10 வருஷம் ட்ரெஸ் தாங்காதுன்னு அவருக்கு லாஜிக்கலா தோணிச்சு பண்ணிட்டாரு. ஆனா அதுல அழகு பாத்தீங்களா, கடைசியில கலைவாணி வந்து பீரோ திறந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுறாங்கல்ல, அவங்க தங்கத்தெல்லாம் விட்டுட்டு அந்த சட்டையை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. நீங்களும் பாத்தீங்களா? அது மட்டும் தான் கிளியரா பாத்தீங்க. எவ்வளவுதான் ஆல்வேஸ் சார் சூப்பர். சோ பிசிக்ஸ் பயாலஜி உங்க மேத்தமெட்டிக்ஸ் கரெக்டா இருக்கு. தேங்க் யூ வெரி மச். எஸ் கெமிஸ்ட்ரி. தேங்க் யூ. யூ ஆர் ஃப்ரம் மலேசியா? Here only. Okay. இன்னைக்கு தான் காரணம் அவங்க 2 பேரும் ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க. பட் திலீப் பாவம் மகான் டூ கூடிய சீக்கிரம் வேற. எஸ்பா ஆமா உனக்கு பிடிச்சதா? உன் கல்யாணத்துல அப்படி பண்ணிடலாமா? இதே மாதிரி ஒரு லாட்ஜ் செட்டப் பண்ணி உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி அது நல்ல கேள்வி. விடல ஏன்னா இங்க விழுந்துருக்க மாட்டான் அதுக்கப்புறம்